தாய் வீடு ஜூலை மாத இதழ் 2024. குறைவற்றதோர் அமைதி. எழுத்துருவாக்கம் ஜி. ஜூன் லீ. தமிழாக்கம் என்.கே. மகாலிங்கம். குரல் வடிவம் கு. பிரபு. எழுத்தாளர் பற்றிய சிறு குறிப்பு. ஜி. ஜூன் லீ 1972 நவம்பர் 4 பீஜிங்கில் பிறந்தார். சீனாவிலே பீக்கிங் பல்கலைக்கழகத்தில், அமெரிக்காவில் அயோவா பல்கலைக்கழகத்திலும் கல்வி கற்றுள்ளார். இப்போது அமெரிக்காவில் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக கடமையாற்றுகின்றார். அதேவேளை சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள், சுய வரலாறு எழுதி வருகின்றார். இவருடைய சிறந்த படைப்புகளாக A Thousand Years of Good Prayers, The Vagrants, The Book of Goose சொல்லப்படுகின்றன. பல பரிசுகளையும் விருதுகளையும் பெற்றுள்ளார். இவருடைய கதைகள், கட்டுரைகள் நியூயார்க்கரிலும் பாரிஸ் ரிவ்யூவிலும் வெளிவந்துள்ளன. நியூயார்க்கர் 2010 தெரிவு செய்யப்பட்ட நாவலாசிரியர்கள் 40 வயதுக்கு உட்பட்ட 20 பேரில் இவரும் ஒருவர். கிராந்தா 2007 20 மிகச்சிறந்த இளம் நாவலாசிரியர்களில் இவரும் ஒருவர். மேன் புக்கர் சர்வதேச பரிசு தெரிவு குழுவில் ஒருவர். கதைக்குள் செல்வோம். குறைவற்றதோர் அமைதி. ஓராண்டில் முக்கியமான சீன விடுமுறைகளின் போது மின்னுக்கு ஒருத்தனிடமிருந்து மின்னஞ்சல் வரும். அவனை அவள் தன் வாழ்வில் 2 முறை மட்டுமே சந்தித்திருக்கின்றாள். ஒவ்வொரு நவம்பர் மாதமும் இன்னொரு பிறந்த நாளை கொண்டாடிய பின் அந்த நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அவன் அதை அவளுக்கு நினைவூட்ட தவறுவதில்லை. அத்துடன் அவன் தன் நிழற்படத்தையும் அனுப்பி அவளுடைய படத்தை அனுப்பும்படி கெஞ்சி கேட்டு எழுதியிருப்பான். கடந்த 12 ஆண்டுகளாக அவனுடைய பேரப்பிள்ளைகள் 4 மடங்கு அதிகரித்து விட்டார்கள். அவனுடைய மூத்த பேரன் கல்லூரியில் பட்டதாரியாகி நியூயார்க் நகரத்திலே ஒரு நல்ல வேலையும் எடுத்து விட்டான். அடுத்த 2 பேரப்பிள்ளைகளும் கல்லூரியில் கற்கின்றார்கள். இன்னும் சிலரும் உள்ளனர். அவர்கள் அதிகமாக மேற்கு கரையோரம் உள்ளனர். இளையவன் கண்ணியமான தோற்றத்தை உடையவன். அவனை அந்த மனிதர் ஜிசி என்ற புனை பெயரில் அழைப்பார், அதாவது ஜூலியஸ் சீசர் என்பதன் சுருக்கம். 2012 அந்த முதியவனின் மனைவி இறந்துவிட்டாள். ஆனால் அவன் பொதுவாக உடல்நலத்துடன் நன்றாகவே இருக்கின்றான். வயது முதிர்ந்தோரை வருத்தும் சில பொதுவான நோய்கள்தான் உள்ளன. உயர் இரத்த அழுத்தம், குறுகிய கால நினைவாற்றல் பிரச்சனை என்று. அவற்றை விட வேறு சில விவரங்களும் அவருடைய மின்னஞ்சல்களிலே இருந்தன. ஹவாய்க்கு ஒரு கிழமை விடுமுறையில் சென்றது. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களாக கடமையாற்றும் இணையர் உழவர் சந்தையில் கிழமை இறுதியிலே ப்ளூபெர்ரி விற்றது. வாடகை அதிகரித்ததால் விருப்பத்துக்குரிய உணவகம் ஒன்றை மூடினது என்று. மின்னஞ்சல்கள் அனுப்புவதை நிறுத்து என்று அதிகமானோர் நெடுங்காலத்திற்கு முன்பே கடுமையாக அவனுக்கு பதிலளித்திருப்பார்கள். அவன் தொடர்ந்து அனுப்பியிருந்தால் அந்த மின்னஞ்சல்களை தடையும் செய்திருப்பார்கள். அவள் அப்படி செய்யவில்லை. கடந்த கிழமை எனக்கு வயது 84 ஆகியது. அப்படித்தான் மிக அண்மையில் வந்த செய்தி தொடங்கியது. நான் குரங்கு வருடம் பிறந்தேன். என் பிறந்த நாளின் போது எடுத்த குடும்ப நிழற்படம் ஒன்றை இத்துடன் இணைத்துள்ளேன். என்னுடைய நினைவாற்றல் இன்னும் நன்றாக இருக்கின்றது. நீ எலி வருடம் பிறந்தாய் என்பது எனக்கு நினைவிலே இருக்கின்றது. ஆக உனக்கு இப்போது வயது 44. உன்னுடைய படம் ஒன்றை எனக்கு அனுப்பி வைப்பாயா? இப்போது எப்படி இருக்கிறாய் என்பதை என்னால் பார்க்க முடியும். அதை அந்த மனிதர் எழுதிய போது அதிகாலை 3 மணி. அவர் சியாட்டில் புறநகர் பகுதியிலே ஓர் ஓய்வகத்திலே வசிக்கின்றார். அது அவருடைய மூத்த மகனின் குடும்பம் வசிக்கும் இடத்திலிருந்து 5 நிமிட தூரத்திலே உள்ளது என்று எழுதினாள் மின். அவள் சான் பிரான்சிஸ்கோவுக்கு சற்று தெற்கே வசிக்கின்றாள். மின் நாள்பட்ட தூக்கமின்மை நோயாலே பீடிக்கப்பட்டவள். அவளால் தூங்க முடியாமல் போனால் தன் தொலைபேசியை பார்ப்பாள். அது அவள் தூக்கமின்மையை மேலும் அதிகரிக்கும். மின்னுடைய வயதை கணக்கிடுவதிலே அவன் தன் இரவை கழித்து கொண்டிருப்பார். மின் இன்னும் மோசம். அவளுக்கு வந்த செய்தி அவள் விழித்திருந்த நேரம் முழுவதும் அவளை தாக்கிக் கொண்டிருந்தது. ஆனால் தன்னை சும்மா இருக்க விடும்படி அவருக்கு சொல்ல நினைத்தாள். நீ ஒரு தொல்லை பிடித்தவன். உன்னை நினைத்து நீயே வெட்கப்பட வேண்டும்.
அப்படி அதை சொல்ல வேண்டும் என்று ஒத்திகை பார்த்தாள். ஆனால் அடுத்த நாள் காலை மின் தன் இரட்டை குழந்தைகளை காரிலே ஓட்டிச் சென்றபோது அந்த செய்திகளுக்கு அவள் பதிலளிக்கவில்லை என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டாள். சிலவேளை அந்த மனிதர் இந்த மாதமோ அடுத்த மாதமோ அல்லது அடுத்த ஆண்டோ அதற்கடுத்த ஆண்டோ இறந்து போகலாம். அந்த மனிதருடைய மின்னஞ்சல்கள் வருவது எப்போது நிறுத்தப்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அப்படி நடந்தால் அவள் அமைதியாக இருந்தே அந்த போட்டியில் வென்று விடுவாள். அம்மா, எமிக்கு சொல், அவள் சொல்வது பிழை என்றாள் தியானா. அம்மா, டியானாவுக்கு சொல், அவள் பிழை என்றாள் மற்றவள். முதல் நாள் அந்த சிறுமிகள் பள்ளிக்கூட தோட்டத்தில் 2 கோழிக்குஞ்சுகள் மேலும் சேர்ந்துள்ளன என்று சொல்லியிருந்தார்கள். அவற்றுக்கு பேன்கேக் என்றும் வேஃபல் என்றும் பெயர் சூட்டியிருந்தார்கள். அப்படி பெயர் சூட்டியதற்கு காரணம் தோட்டக்கலை ஆசிரியரால் அவற்றை தனித்தனியாக இதுவென்று சொல்ல முடியாமல் போனதால் தான். பேன்கேக் என்று அழைத்த குஞ்சு முதலிலே வேஃபலாக இருந்திருக்கலாம் என்று டியானா புத்திசாலித்தனமாக சுட்டி காட்டினாள். இருவருமே சரி என்று மின் சொன்னாள். அப்படி சொன்னபோது ஒரு வகையில் என்று சேர்த்தும் சொன்னாள். அந்த சிறுமிகள் இருவரும் தங்கள் கருத்துக்களில் வேறுபட்டால் அவர்களை சமாளிப்பதற்காக அப்படி சொல்வதுதான் அவள் வழக்கம். ஆனால் அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் உடனடியாக அவளை மறுத்து சொல்வார்கள். நாங்கள் அந்த விஷயத்தை விட்டு விடுவோமா என்று மின் சொல்லுவாள். மிளகு தெளிப்பு ஒரு சுவையூட்டி என்று முன்பு நினைத்ததாக அமீலியா சொன்னாள் என்று டியானா சொன்னாள். அமீலியாவின் நடுப்பெயர் பாஸ்டா என்ற உணவின் பெயர் போன்றது என்றாள் எமி. இல்லை, அது வெண்ணெயின் பெயரை போன்றது என்றாள் டியானா. அது 2ஆகவும் இருக்கலாம் என்றாள் மின். ஒரு வகையில் எல்லாமே இன்னொன்றாகவும் இருக்கலாம் என்று அவள் நினைத்தாள். கெவின் குடியரசுக் கட்சி ஆதரவாளன் என்றாள் எமி. மின் ஏதோ ஒன்றை தவற விட்டு விட்டாள் போலும். உனக்கு எப்படி தெரியும்? அவன் ரம்பிற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான் என்றாள் எமி. எப்படி எழுதியிருக்கின்றான்? அன்பான திரு ட்ரம்ப் அவர்களே, நான் உங்களின் ஆதரவாளன். ஆனால் நீங்கள் மேலும் நல்ல ஆளாக இருந்தால் உங்களை இன்னும் பல பேர் விரும்புவார்கள் என்று டியானா சொன்னாள். மற்றவர்கள் எல்லோரும் ஹிலாரிக்குத்தான் கடிதம் எழுதினார்கள். மின் காரின் பின் கண்ணாடியில் இரட்டையர்களை பார்த்தாள். இருவரும் அதை ஆமோதிப்பவர்கள் போல தங்களின் தலைகளை அசைத்தார்கள். அவள் மேலும் கைகளை விசாரித்த போது தேர்தல் முடிவுகள் பற்றி புரிந்து கொள்ளல் என்ற அவர்களுடைய செயற்பாட்டு வகுப்பின் போது 3ஆம் தரத்திலே உள்ள மாணவர்கள் திருமதி கிளின்டனுக்கு அல்லது திரு ட்ரம்புக்கு ஒரு கடிதம் எழுதச் சொல்லியிருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டாள். மின் பள்ளிக்கூட வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் கெவினுடைய தாயான சாண்ட்ராவை சந்தித்த போது அவள் அழுது கொண்டிருப்பதை கண்டாள். கெவின் குடியரசுக் கட்சி ஆதரவாளன் என்ற கதையை கேள்விப்பட்டிருக்கிறாயா என்றாள் சாண்ட்ரா. கேட்டிருக்கிறாள் என்பதை மின் ஏற்றுக்கொண்டாள். ஆசிரியையிடம் அந்த கடிதத்தை காட்சி பலகையிலிருந்து எடுத்து விடும்படி சொல்லியிருந்தேன் என்றாள் சாண்ட்ரா. அவள் அதை காட்சிப்படுத்துவதற்கு முன் என்னிடம் கேட்டிருக்க வேண்டும். குடியரசுக் கட்சி ஆதரவாளர் என்றால் என்ன என்று அவனுக்கு எதுவும் தெரியாது என்றாள். அதனால் எதுவித தீங்கும் ஏற்படவில்லை என்றாள் மின். எல்லா பிள்ளைகளும் தங்கள் பெற்றோரிடம் இதை பற்றி சொல்லுவார்கள். ஏற்கனவே சொல்லிவிட்டால் என்றாள் சாண்ட்ரா. பெற்றோர்கள் அவர்களை அணுகுவதற்கு முன்பே வா போய் காபி குடிப்போம் என்றாள். சாண்ட்ராவும் மின்னும் பள்ளிக்கூட விருந்தோம்பல் குழுவிலே கடந்த 2 ஆண்டுகளாக இருக்கின்றார்கள். அதற்கு முன்பு ஃபேன் தொல்லை அணியிலே இருந்தார்கள். அவர்கள் இருவரும் நன்றாகவே நட்புடன் இருக்கின்றார்கள். காரணம், சாண்ட்ரா மளிகை கடையில் நடந்த சிறியதொரு தற்செயல் சந்திப்பே அதற்கொரு ஆரம்பத்தையும் மையத்தையும் முடிவையும் கொடுத்து ஒரு கதையாக சொல்லக்கூடியவள். அதற்கு மின் கேட்பதற்கு விரும்புவாள். சாண்ட்ரா மின்னின் தாயை அவளுக்கு நினைவூட்டுவாள். தாய் இளமையில் கணவனை இழந்தவள். இருந்தும் அவள் கதை சொல்லும் விருப்பத்தை கைவிடவில்லை. அத்துடன் அவள் உடனடியாக சிரித்தும் விடுவாள். மின் தன் தாயின் கதையை சொல்லும் திறமையை மரபுரிமையாக பெறவில்லை. அவளுடைய இரட்டை குழந்தைகள் பாலர் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த போது அவர்களுடைய ஆசிரியை மின்னை கண்டித்தாள். அவர்கள் இருவரும் நல்ல வாசகர்கள். ஆனால் இந்த நாட்டில் குழந்தைகள் வாசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பெற்றோர்கள் கதைகள் வாசித்து காட்டுவார்கள். அந்த பாரம்பரியம் இருக்கின்றது. அது அவர்களுக்கும் பெற்றோருக்கும் ஒரு பிணைப்பு அனுபவத்தை கொடுக்கும் என்றாள்.
இந்த நாட்டில் என்ற சொற்றொடர் கலிபோர்னியாவிலே உள்ள முற்போக்கான பாடசாலைகளில் உபயோகிக்கப்படுத்தும் ஒரு சொற்றொடர் அல்ல. மின் அந்த ஆசிரியையின் கருத்தை கவனத்திலே எடுக்காமல் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். இரட்டையர்கள் ஒன்றாக வாசிக்கும் போது ஒவ்வொரு பக்கத்தையும் அதிக ஊக்கத்துடன் வாசித்தார்கள். மின் வாசித்து காட்டுவதிலும் பார்க்க அந்த ஆசிரியை திரும்ப ஒரு நாள் மின்னுடன் கதைத்தால் தன் மகளின் படைப்பாற்றலை ஊக்கப்படுத்தவே விரும்புகிறாள் என்று சொல்ல நினைத்தாள். படைப்பாற்றல் என்பது ஒரு பல்துறை கடவுச்சொல். இப்போது கோப்பியை குடித்து கொண்டே சாண்ட்ரா தேர்தல் இரவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள். அவர்கள் வாக்குகளை எண்ணுவதற்கு முன்பே என் ஆள் உள்ளத்தில் ஓர் உணர்வு இருந்து கொண்டிருந்தது. நான் மேல் மாடிக்கு சென்று கெவினுடைய ஹெலோவின் உடையை தைத்து கொண்டிருந்தேன். அதில் ஏதோ பிழை இருந்தது என்று நினைத்தேன். பிக்காசோவின் காதுகளில் ஒன்று கோணலாக தெரிந்தது போல இருந்தது. கெவின் சொன்னான், அம்மா, ஹெலோவின் ஏற்கனவே முடிந்து விட்டது. அதை சரி செய்து தானமாக கொடுக்க விரும்புகின்றேன் என்று நான் சொன்னேன். ஆனால் அதை திருத்த அது மோசமாகிக் கொண்டிருப்பது போல தோன்றியது. அதன் பின் சாக் வந்தான். அவன் கூச்சல் போடுவது எனக்கு கேட்டது. அவர் வெல்வார் என்றான். ஏன் தொலைக்காட்சியை இன்னும் போடாமல் இருக்கிறீர்கள்? கெவின் மேல் மாடிக்கு போனான். அப்போது சாக் கூச்சல் போட்டு கொண்டிருந்தான். நான் சொல்லவில்லையா அவர் வெல்லுவார் என்று? நான் சொல்லவில்லையா? நீங்கள் தான் சொன்னதை நம்பவில்லை இல்லையா? நான் கீழ்மாடிக்கு போகாவிட்டால் அவன் இரவு முழுவதும் அப்படி கூச்சலிட்டு கொண்டிருப்பான் என்பது எனக்கு தெரியும். அதனால் நான் கீழே போய் அது படுக்கை நேரம் என்று கெவினுக்கு சொன்னேன். படுக்கைக்கு நேரம் இருக்கிறது என்றும் தகப்பனுடைய தொலைக்காட்சியை பார்க்க வேண்டும் என்றும் சொன்னான் சாக். கடவுளே, உனக்கு என்ன பிரச்சனை? அவன் விழித்திருந்து என்னுடன் அதை கொண்டாடட்டும். நாங்கள் எல்லோரும் எங்களுடைய கெட்ட மோசமான விஷயங்களுக்கு பழகிக் கொள்கின்றோம். மின்னுடைய வீட்டில் எவரும் குரலை உயர்த்தி கதைப்பதில்லை. அவளோ அவளுடைய கணவன் ரிக்கோ தேர்தல் முடிவுகளை பற்றி உரையாடியதில்லை. தங்கள் நிதானத்தையும் கணம் கூட இழந்ததில்லை. ரிக் ராம்பின் ஆதரவாளன் என்று மின் சாண்ட்ராவுக்கு ஒருபோதும் சொன்னதில்லை. சாக் சுத்தம் செய்யும் பொருட்களை விற்கும் ஒரு நிறுவனத்தை வைத்திருந்தான். அந்த வியாபாரம் அந்த குடும்பத்திடம் 3 தலைமுறையாக இருந்து வருகின்றது. ரிக் பீஜிங்கின் ஏழ்மையான சுற்றாடலில் வளர்ந்தவன். அவன் தன்னுடைய சீன பெயரை எப்பொழுதோ கைவிட்டு விட்டான். இப்போது ஓர் ஆரம்ப நிலையிலே உள்ள தொழில்நுட்ப நிறுவனத்தில் வேலை செய்கின்றான். ஒவ்வொரு மனிதரும் மற்றவர் அதிக மரியாதைக்கு தகுதியானவர்கள் இல்லை என்று நினைக்கின்றார். 2 கணவன்மாரும் ட்ரம்புக்கு வாக்களித்த 20% 2 என்று சாண்ட்ராவுக்கு சொல்வதில் என்ன நன்மை வரப்போகின்றது? அவமதிப்பதால் ஒருத்தரை நண்பராக்கிவிட முடியாது. சாக்கை ஒரு குருட்டு பிடிவாதக்காரன் என்று அவன் முகத்திற்கு நேரேயே சாண்ட்ரா அழைத்திருக்கின்றாள். அவனும் அதை போலவே கெட்ட பெயர்களால் அவளை அழைத்திருக்கின்றான். மின் ரிக்கை அப்படியான இழிவுபடுத்தும் வார்த்தைகளால் அழைத்ததில்லை. அவள் அப்படியான கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் பெண் இல்லை என்பதால் தான் அவன் அவளை மனம் முடித்தான். அவர்கள் தேர்தலை பற்றி ஒரு முறைதான் பேசியிருக்கின்றார்கள். அவர்களுடைய உரையாடல்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு பற்றிய விஷயத்துக்கு அப்பால் சென்றதில்லை. மளிகை சாமான் பட்டியல், விடுமுறை திட்டங்கள் பற்றி மட்டுமே பேசியிருக்கின்றார்கள். ரம்பை பற்றி ரிக் நீளமாக உற்சாகமாக பேசியிருக்கின்றான். மின் கிளிங்டனுக்குத்தான் வாக்களிக்கப் போகிறேன் என்று சொன்னபோது அவள் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கின்றாள் என்று சொன்னான். ஒரு பெண்ணின் தலைமுடி எத்தனை நீளமாக இருக்கின்றதோ அவள் பார்வை அத்தனை குறுகியதாகவும் இருக்கும் என்று சொன்னான். அது அவனுக்கு பிடித்தமான சீன பழமொழி. அவனுடைய தகப்பனுக்கும் பிடித்தமான பழமொழி. அவனுடைய பேரனுக்கும் பிடித்தமான பழமொழி அதுதான். ஒருத்தன் இறக்க வேண்டுமென்று நீ விரும்பும் போது அவன் இறந்தான் என்றால் நீ விரும்பியதால் தான் அவன் இறந்தான் என்று நீ நம்புவது சரியா இல்லையா என்றாள் மின். அப்படி உணர்வது நீ மட்டும்தான் என்றில்லை. ஓ என்றாள் மின். அவள் ரம்பை பற்றி நினைக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொண்டாள். நீ யாரை பற்றி கதைக்கின்றாய்? ரிக் பற்றி இல்லை என்று நினைக்கின்றேன். ஓ இல்லை, அப்போ யாரை பற்றி? ஒரு முதியவர் விரைவாக மரணமடைய வேண்டும் என்று அவள் விரும்புவது இரக்கமற்ற ஒரு எண்ணம். மின் தான் ஒரு நாவலை வாசித்து கொண்டிருப்பதாகவும் அதில் வரும் பாத்திரம் ஒன்றை கழுதை நெரித்து கொள்ள விரும்புவதாகவும் சொன்னாள். அது ஒரு தரமற்ற பொய். சாண்ட்ரா அதை பற்றி மேலும் ஊன்றி கேட்டிருப்பாள். ஆனால் அவளுக்கு இருக்கும் பிரச்சனைகளில் அதை பற்றி அவள் கேட்கவில்லை. தாங்கள் கெவினுடைய கூட்டாளிகள் என்று எந்த குழந்தையும் சொல்லாதது என்பது உண்மை.
மின்னின் குழந்தைகள் தங்கள் தந்தை ட்ரம்பின் ஆதரவாளர் என்பதை சொல்லக்கூடாது என்று அவர்கள் எச்சரித்திருந்தார்கள். தாங்கள் அத்தனை மடையர்கள் இல்லை என்று அதற்கு அவர்கள் பதிலளித்திருந்தார்கள். மின்னுக்கு மின்னஞ்சல் எழுதும் அந்த மனிதர்தான் மின்னின் திருமணத்திற்கும் ஒரு வகையில் பொறுப்பு. ஆனால் அந்த எண்ணம் அவளுக்கு தோன்றிய போதெல்லாம் அவளை எவரும் ரிக்கை மனம் முடிக்கச் சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை என்பதையும் தனக்குத்தானே சொல்லிக் கொள்வாள். மின் அந்த மனிதரை முதல் சந்தித்த போது அவளுக்கு 19 வயது. அந்த மனிதர் அவளுடைய மாமனாராக இருக்கலாம் என்றுதான் அவரை அறிமுகப்படுத்தினார்கள். பீஜிங்கிலே உள்ள முக்கியமானதொரு பல்கலைக்கழகத்தில் அவர் ஒரு மொழியியல் பேராசிரியர். அவருக்கு அமெரிக்காவில் 3 மகன்கள் இருந்தார்கள். திருமண தரகர் சொன்னபடி மூத்த மகன் மைக்ரோசாஃப்ட்வேரில் வேலை பார்க்கிறான். அவனைத்தான் மின்னுக்கு மனம் முடித்து வைக்க அந்த குடும்பம் நினைத்திருந்தது. அது நடைபெறாவிட்டால் அவனின் பின்னால் 2 மகன்கள் இருக்கின்றார்கள். மின் கல்வியிலே பெரிதாக சிறக்கவில்லை. அவளது தொழில்நுட்ப கல்வி பள்ளியிலே பயின்றாள். அது பெண்களை செயலாளர் பதவிகளுக்கு பயிற்சியளிப்பது. அதிலே பட்டம் பெற்ற பின் அவள் ஒரு பெரும் வணிகக் கடையில் வேலை பார்த்தாள். அவள் அமெரிக்காவிலே இருந்து ஏன் சீனாவில் பெண் தேட வேண்டும் என்று மின் அவளுடைய தாயை கேட்டாள். நீ ஒரு குருடியை வழி கேட்கின்றாய் என்றாள் தாய். ஆனால் உன்னைப் போல ஒரு நல்ல பெண் அங்கே கிடைக்காமல் இருக்கலாம் என்றாள் தாய். அவளுடைய தாய்க்கு அமெரிக்கா கவர்ச்சியான இடமாக தோன்றியிருக்கிறது என்று மின் நினைத்தாள். மின்னுடைய தந்தை அவள் நடுநிலைப் பள்ளியிலே 2ஆம் ஆண்டு படிக்கும்போதே இறந்துவிட்டார். அவர் வேலை செய்த எஃகு ஆலையிலே ஒரு விபத்திலே இறந்தார். அவர் அங்கே 18 வயதிலிருந்து வேலை செய்தார். செய்தித்தாள் விற்பனை நிலையம் ஒன்றை அவள் தாய் நடத்தி வருகின்றாள். அந்த சொற்ப வருமானத்தில் தந்தை இறந்த பிறகு மின்னும் தாயும் சிக்கனமாக வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். தந்தைக்கு விபத்திற்காக கிடைத்த நட்டஈட்டை தாய் மின்னுடைய சீதனத்திற்காக சேமித்து வைத்திருந்தாள். மின் பள்ளியில் படிக்கும்போது ஒரு சிறுவனிடம் குறுகிய காலம் ஈர்ப்பு இருந்தது. ஆனால் அவள் அவனுடன் ஒருபோதும் பேசியதில்லை. அவள் பார்ப்பதற்கு அழகானவள், ஆனால் கண்ணை கவரும் வகையிலே அல்ல. அவளிடம் ஒரு வகை தனி சிறப்பான அழகு இருந்தது. மிங் வம்ச ஓவியம் ஒன்றிலே உள்ளவளைப் போல, அல்லது வரலாற்று கால பின்னணி கொண்ட சினிமா போல. இணக்கமாக குறுகிய செல்லும் தோள்களும் நீண்ட கழுத்தும் பளபளப்பான நிறமும் கண்களும் மூக்கும் உதடுகளும் இனிமையான முறையில் பொருந்தியிருந்தன. குறைவற்ற மகளாக தான் பிறந்திருக்கிறாள் என்ற நினைவுடன் மின் வளர்ந்தாள். குறைவற்ற மருமகளாகவும் மனைவியாகவும் தாயாகவும் ஒரு நாள் போய் வாழ்வாள் என்றும் அவள் நினைத்திருந்தாள். ஆனால் அவள் அப்படி இல்லை என்பது அவளுக்கு நாளடைவில் தெரிந்தது. அவளுக்கு குறைகள் இருக்கின்றன என்று அவளுக்கு தெரியவில்லை. எவருமே பூரணமானவர் அல்ல என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் புத்தகங்களிலும் திரைப்படங்களிலும் அர்த்தமுள்ள கவர்ச்சிகரமான வகையிலே குறைபாடுள்ளவர்களாக காட்டப்படுகின்றார்களே. பள்ளிகளில் மற்ற தாய்மார்கள் கவலையாக இருந்தால் அதற்கு தகுந்த காரணம் இருக்கின்றது. கணவனின் கள்ளக்காதல், குழந்தையின் நோய், பள்ளி, ஏலக்குழு பதவி பிரச்சினை போன்றவை. அவர்கள் எல்லோரும் பிரம்மாண்டமானதொரு பொம்மை வீட்டிலே வாழ்கின்றார்களாக இருக்கலாம். எமிக்கும் டியானாவுக்கும் உரிய பொம்மைகளைப் போல சிலருக்கு சிக்கலான வாழ்க்கை கதைகள் இருக்கலாம். அந்த கதைகளில் பல கதைக்கருக்களும் நாடகீய தருணங்களும் உற்சாகங்களும் இருக்கலாம். மற்றவர்கள் அனைவரும் மின் தன் இளமை காலத்தில் வைத்திருந்த ஒரே ஒரு பொம்மை போல. அது நெகிழியால் செய்யப்பட்ட சிறிய கைப்பாவை. அதன் வளையாத கால்களும் கைகளும் உடற்பகுதியுடன் இணைக்கப்பட்டிருந்தன. மின் அந்த பொம்மையை போகுமிடமெல்லாம் கவனமாக கொண்டு திரிவாள். ஆனால் அதை பற்றி ஒரு கதையும் அவள் உருவாக்கவில்லை. குளிர்கால இரவொன்றிலே அந்த பொம்மைக்கு ஒரே ஒரு பேரழிவு மட்டும் ஏற்பட்டது. ஒருமுறை மின் ஜன்னல் அடிச்சட்டத்தில் அதை வைத்திருந்தாள். அன்றிரவு ஏற்பட்ட மின்சார தடையால் அடுத்த அறையின் வெப்பநிலை குறைந்தது. அவளுக்கோ அவளின் பெற்றோர்களுக்கோ புரியாத ஒரு காரணத்தால் பொம்மையின் ஒரு கால் குழிக்குள்ளே இருந்து கலன்று விழுந்து விட்டது. அதை அவர்களால் திரும்ப பொருத்த முடியவில்லை. அந்த ஒற்றைக்கால் பொம்மையை அவள் நெடுக வைத்திருந்தாள். கலன்று விழுந்த அந்த காலை பற்றி மின் ஒருபோதும் கவலைப்பட்டதாக அவளுக்கு நினைவில்லை. பொம்மை ஒரு பொம்மைதானே. அவள் ஒருபோதும் உணர்ச்சி வயப்பட்ட குழந்தை அல்ல. அந்த பேராசிரியரை சந்திப்பதில் எவ்வித குறைவும் ஏற்பட போவதில்லை என்று அவளின் தாய் சொன்னதை மின்னும் ஏற்றுக்கொண்டாள்.
19 வயதில் அப்படியான ஒரு பெண்ணைத்தான் சில பெற்றோர்கள் தன் மகனுக்கு மணமகளாக்குவதற்கு விரும்புவார்கள். மிக அழகான, அடக்க ஒடுக்கமான, ஓரளவு வறுமையை அனுபவித்தவளாக, கனவு கண்டு கொண்டிருக்கும் அப்பாவித்தனமான, ஆனால் தன் தந்தையை இழந்த பின்னரும் துன்பக் கனவுலகில் ஆழ்ந்து விடாத ஒரு பெண்ணை விரும்புவார்கள். மின்னும் அவளுடைய தாயும் திருமணத் தரகரின் அடுக்கக அறையிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆளை சந்தித்தார்கள். தேநீர் குடித்தார்கள். அப்பொழுது தரகர் அவரும் மின்னுடைய தாயாரும் பக்கத்திலே இருந்த பூங்காவில் ஒரு நடை நடந்து போயிட்டு வரலாம் என்று சொன்னார். தனியாக அந்த ஆணுடன் இருக்கும்போது அவருடைய அங்கீகாரத்தை பெற அவளிடம் என்ன எதிர்பார்க்கப்பட்டது என்பது அவளுக்கு தெரியவில்லை. அவர் ஒரு திரைப்படத்தில் பார்த்த பேராசிரியர் போன்ற தோற்றத்திலே இருந்தார். கம்பி விளிம்பு போட்ட கண்ணாடி, அப்பழுக்கற்ற முறையிலே இரு பக்கங்களும் வலித்துவிட்ட வெள்ளி முடி. அவளை அவர் கேள்வி கேட்டபோது அவளின் தந்தை ஒருபோதுமே உபயோகிக்காத சொல்லை பாவித்தான். உலகத்தை பற்றிய உன் பார்வை என்ன? உன்னிடமுள்ள திறமையை உற்சாகமாக வளர்த்து கொள்ள என்ன செய்கிறாய்? அவற்றுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் அவள் இருந்தபோது, நீயே உனக்கு அறிவூட்டி முழுமைப்படுத்துவது என்பது ஆற்றின் மேல் படுக்கைக்கு படகை ஓட்டிச் செல்வது போன்ற செயல் என்று சொன்னார். அதன் பின் பாடநூல்கள் சிலவற்றை வெளியே எடுத்து வைத்தார். அதில் ஒன்று புதியதொரு கருத்து ஆங்கிலம். உன் ஆங்கில மொழியின் தரம் என்ன என்று நினைக்கின்றாய் என்று கேட்டார். அந்த பாடநூல்களின் பெயர்களை அவள் கேள்விப்பட்டதே இல்லை. அவளை தன் கண்ணாடிக்கு மேலாக பார்த்த அவர் அமெரிக்காவுக்கு போவதற்கு விரும்பினால் உடனடியாக ஆங்கிலம் கற்க வேண்டும் என்று சொன்னார். நேர்முகத் தேர்விலே அவள் தோற்றுவிட்டாள் என்று அவள் நினைத்தாள். அதை பற்றி அவள் அதிகம் கவலைப்படவில்லை. அவர் சோபாவிலே அவளுக்கு பக்கத்திலே வந்து குந்தி இருந்து கொண்டு 2வது பாடநூலை திறந்தார். தனிப்பட்ட உரையாடல் என்ற தலைப்பு போடப்பட்டிருந்தது. 1வது பாடத்தை திறந்து அவர் சொல்வதை திரும்பி சொல்லும்படி சொன்னார். அவர்கள் இருவரின் தோள்களும் தொடைகளும் மிக அருகாமையில் இருந்தன. புத்தகத்தை குனிந்து பார்த்து கொண்டிருந்த போது அவள் உடம்பு இறுக்கமடைந்தது. அவர் ஒரு தந்தையைப் போல நடத்துகிறார் என்று தன்னைத்தானே அவள் சமாதானப்படுத்தி கொண்டாள். அந்த புத்தகங்களை அவளிடம் அவர் விட்டு சென்று வருகிற வார இறுதியில் தன்னை அழைக்கும்படி வலியுறுத்தி விட்டு சென்றார். அவளுக்கு பயிற்றுவிப்பதற்காக ஓர் அட்டவணையை ஒழுங்கு செய்துள்ளதாகவும் சொன்னார். அந்த திட்டத்தை தரகருக்கோ தாய்க்கோ அவர் சொல்லவில்லை. பதிலாக தன் மகன் கோடை விடுமுறைக்கு வீட்டுக்கு வருவான், அப்போது 2 இளையவர்களும் முறையாக சந்திக்கலாம் என்றார். மின் அவரை அழைக்கவில்லை. அவர்கள் வீட்டில் தொலைபேசி இருக்கவில்லை. பொது தொலைபேசியை பாவிப்பதை அவள் வெறுத்தாள். அந்த பேராசிரியர் அவளுடன் கதைக்க தரகர் மூலம் அவசரமாக சந்திக்க வேண்டும் என்று தெரிவித்த போதிலும் அவள் அமைதியாக இருந்தாள். அவர் கடனாக கொடுத்திருந்த புத்தகங்களையும் பழைய செய்தித்தாள்களுக்குள் மறைத்து வைத்து விட்டாள். சில வாரங்களின் பின் அந்த மனிதரை அவள் சந்திக்கவே இல்லை என்று நடிக்கலாம் என்று எண்ணினாள். அந்த மனிதர் அவர்களிடம் விடை பெற்ற போது அவருடைய விரல்கள் அவளுடைய தோளில் ஒரு கணம் தங்கிச் சென்றது. பேராசிரியர் மின் தகுதியானவளல்ல என்று சொன்னதாக ஒரு நாள் மின்னின் தாயார் சொன்னாள். அவளுடைய குடும்பத்துக்கு ஏற்ற விடாமுயற்சியோ புத்திசாலித்தனமான பெண்ணாகவோ அல்ல என்ற முடிவை திருமணத் தரகர் மூலம் மின்னின் தாயாருக்கு சொல்லி அனுப்பினார்கள். அவர் காட்டிய நிழல் படத்தை நீ பார்த்தாயா என்று மின்னின் தாயார் அவளை கேட்டார். அவருடைய மகனுக்கு 30 வயது கூட ஆகவில்லை. ஆனால் அவனுக்கு தலை ஏற்கனவே மொட்டை விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த பேராசிரியர் அவர்களுக்கு அறிவாளி பேர குழந்தைகளை பெற்றுக் கொடுக்க மாட்டாய் என்று நினைத்தால், நானும் அதேபோல இந்த மைக்ரோசாஃப்ட்வேர் மகன் அசிங்கமான பேர குழந்தைகளை பெற்றுக் கொடுப்பான் என்று கவலைப்படுவேன் என்றாள். அனாதையும் கைம்பெண்ணும் என்று நண்பர்களிடையேயும் அயலவர்களிடையேயும் பெயர் பெற்ற மின்னும் அவளுடைய தாயும் அவர்களுக்கு கிடைத்த பட்டத்திற்கேற்ப அடக்கமாகவே நடந்து கொண்டார்கள். ஆனால் எவருமில்லாத நேரத்தில் அவர்கள் இருவருக்கும் பலவற்றையும் நினைத்து சிரித்து கொள்ள பல விடயங்கள் இருந்தன. சில நாட்களின் பின் ஓர் இரவுணவு நேரத்தில் எமி கெவின் குடியரசு ஆதரவாளன் என்ற மதிப்பீட்டை சொன்னபோது அவனுடைய வகுப்பு தோழர்களிடையே அந்த மதிப்பீடு நிலை பெற்றுவிட்டது என்பது தெரிந்தது. எல்லோரும் அவனுக்காக அனுதாபப்படுகின்றார்கள் என்றாள் எமி. நான் அனுதாபப்படவில்லை என்றாள் டியானா. அவனுக்காக நீ அனுதாபப்படுகின்றாய், ஏனென்றால் உனக்கு அவன் மீது கவர்ச்சி என்றாள். அரசியல் பற்றியோ மற்ற சிறுவர்களை பற்றியோ பேசுவதற்கு உங்களுக்கு வயது வரவில்லை என்றான் ரிக்.
நீங்கள் ஒரு வயதுவாதி என்றாள் எமி. ரிக்கின் பொறுமையின்மையை உணர்ந்தாள் மின். ஆனால் அவன் எமியை விரைத்து பார்த்த பின் டியானாவிடம் திரும்பி அவளுடைய நாள் எப்படி போனது என்று கேட்டான். அவன் ஆண்டுகள் செல்ல செல்ல சிறிது மென்மையாகிவிட்டிருந்தான். ஆனால் அவனுடைய மூத்த மகன் மேக்ஸ் எளிதிலே மன்னிக்காத நிலையற்ற மனதுடைய தந்தையுடன் வளர்ந்திருக்கின்றான். அவன் கல்லூரி கல்வி முடித்தவுடனே சிங்கப்பூருக்கு குடிபோய்விட்டான். மின் அவனுடைய இன்மையை அதிகம் உணரவில்லை. ஆனால் ஒரு தாயாக அவனை இழந்த இன்னும் கூடுதலாக உணர்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்தாள். அவள் தன் 21வது வயதிலே அவனை பெற்றெடுத்தாள். அவளுடைய தாய்மை வருடங்கள் செல்ல செல்ல மங்கலாகிவிட்டது. அவள் தன் மகனை நேசித்தாள், இப்போதும் நேசிக்கின்றாள். அது அவளுக்கு உறுதியாக தெரியும். ஆனால் அவள் அவனை விரும்புகின்றானா என்று அவளுக்கு தெரியாது. ஒருத்தரை ஒருவர் நேசிக்க முடியுமா அவரை விரும்பாமல்? மேக்ஸுக்கும் ரிக்குக்கும் ஒரு சிக்கலான தொடர்பு இருந்தது. ஆனால் அவர்கள் இருவரும் உலகை ஒரே மாதிரியாக பார்த்தார்கள். இருவரும் வாழ்க்கையிலே நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு விலையை நிர்ணயிக்க தவறுவார்கள். அது அவர்களுடைய ஆளுமை குறைபாடு. ஒருத்தருடைய தவறை சாதகமாக பயன்படுத்தாமல் இருப்பது பாவம். சில வேளைகளில் மின் வருங்கால மருமகளை நினைத்து இறங்குவாள். அது யாராக இருந்தாலும் அந்த மருமகள் புத்திசாலித்தனமாக ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கலாம் என்று விரும்புவாள். 10 ஆண்டுகளுக்கு முன் திருமண முறிவு ஏற்படும் நிலை இருந்தபோது அதற்கு ரிக்கின் தீர்வு இன்னும் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்றான். திருமண முறிவு எல்லோருக்கும் கேட்டை விளைவிக்கும் என்று நிதானமாக வாதித்தான். மேக்ஸ் பதின்ம பருவத்தை தேவையற்ற கொந்தளிப்புடன் கழிக்க வேண்டி வரும் என்றான். ரிக்குக்கு நிதி நிலைமையிலே பின்னடைவு ஏற்படும். மின்னுக்கு அப்படி நடக்கும். மிக கட்டாயமாக அவன் தன் இழப்பை குறைத்து அவளின் இழப்பை கூட்டுவான் என்று நினைத்தாள். ரிக் சொன்னதெல்லாம் உண்மை என்று மின்னுக்கு தெரியும். ஜீவனாம்சம் கொடுப்பதை தடுப்பதற்காக சொத்துக்களை சீனாவுக்கு அனுப்புவான். மேக்ஸின் பொறுப்பு யாருக்கென்று சண்டை நடக்கும். ஆனால் அவனுடைய பணமோ குழந்தையோ தேவையில்லை என்பது அவனுக்கு தெரியாது. அந்த எண்ணம் அவளுக்கு வினோதமான ஒரு சுமை திணிவை கொடுத்திருந்தது. மேக்ஸின் பழைய முன்பள்ளியில் பார்த்த பகுதி நேர கணக்காளர் தொழிலை கிடைத்த சம்பளத்தில் அவனால் எளிய வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் தன் குழந்தையை அத்தனை இலகுவாக விட்டு கொடுக்கும் தாய் எப்படிப்பட்டவளாக இருப்பாள்? அவள் தன் கணவனை போதிய அளவு காதலிக்கவில்லையா? குறைந்தது தன் குழந்தையை போதிய அளவு நேசிக்கவில்லையா? இன்னொரு குழந்தையை பெற்றுக்கொள்வது அத்தனை மோசமான யோசனையாக தெரியவில்லை. தாய்மை என்பது தானாகவே புதுப்பிக்கப்படும் ஓர் ஒப்பந்தம் போன்றது. அந்த ஒப்பந்தம் பற்றி நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் உங்கள் கடன் அட்டையில் ஒரு கட்டணம் காட்டப்படும். தானாக புதுப்பிக்கப்படுவதில் வாழ்க்கை என்ன குறை வந்துவிடும்? கிளின்டன் தேர்தலில் வெற்றி பெற்றால் என்ன ஆபத்துக்கள் வந்துவிடும் என்பதை எனக்கு விளங்கப்படுத்துங்கள் என்று அந்த சிறுமிகளிடம் ரிக் கேட்டான். மின் எல்லோரும் அமைதியாக இருந்து உணவு உண்பதை விரும்புவாள். ஆனால் ரிக் இரவுணவின் போது உரையாடல்கள் நடப்பதை நம்பினான். அவை குழந்தைகளை நிஜ உலகிலே எதிலும் சிறந்தவர்களாக இருப்பதற்கு தயார்படுத்தும் என்றான். அதை உன்னால் கற்பனை செய்ய முடியாவிட்டால் இந்த மேசையிலே இருந்து அரசியல் கதைப்பதற்கு உரிமை இல்லை என்றான். எமி தன் நாக்கை வெளியே நீட்டினாள். டியானா தான் ரிக்குக்கு பிடித்தவள், அது அவளுக்கு தெரியும். அதை அவன் அவளுக்கு சொல்லவும் செய்திருக்கின்றான். அவள்தான் அவளுடைய சகோதரியிலும் பார்க்க தாய் சகோதரியிலும் சேர்த்தால் அவர்களிலும் பார்க்க தான் புத்திசாலி என்றும் சொல்லியிருக்கின்றாள். அவள் தன் கைகளை மடித்து கன்னத்திலே வைத்திருந்தாள். எந்தெந்த ஆபத்துக்களப்பா என்று கேட்டாள். உதாரணமாக பள்ளிக்கூடத்திலே உள்ள பெண்களுக்கான கழிவறை எந்த சிறுவனும் விரும்பினாலும் உபயோகித்திருக்கலாம் என்றான் ரிக். அதை நீ எப்படி விரும்பியிருப்பாய்? அரசியல் கதைப்பதில்லை என்று நாங்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றோம் என்றாள் எம்மின். என் குழந்தைகளுக்கு அறிவுறுத்தும் போது மட்டும் அதற்கு விதிவிலக்கு இருக்கிறது என்றான் ரிக். சடுதியாக எழுந்து சமையலறைக்கு சென்றாள். மின் அங்கே குளிர்சாதன பெட்டியை திறந்து எதையோ குடைந்து தேடினாள். எதையோ மறந்து விட்டவள் போல சமையலறை மேசையிலே வைன் போத்தல் ஒன்று இருந்தது. அதை ரிக் வாங்கி வைத்திருந்தான். போத்தலிலே இருந்த விளக்கச் சீட்டை அவளுக்கு வாசித்து காட்டி அதன் விலையை சொன்னான். தேர்தல் கொண்டாடுவதற்காக சனிக்கிழமை 2 நண்பர்கள் வருகின்றார்கள் என்றான். அந்த போத்தலை மெதுவாக முழங்கையால் தள்ளிவிடலாம் என்று எண்ணினாள்.
அவன் அவளை பார்த்து கூச்சலிட வேண்டுமென்றால் குழந்தைகளை தங்கள் படுக்கை அறைக்கு செல்லும்படி கூறுவான். போத்தல் விழுந்தது ஒரு விபத்து என்று சொல்லுவாள். அதை இவரும் நம்பப் போவதில்லை என்று அவன் சொல்லுவான். அது ஒரு விபத்தாக இருந்தாலும் அதை மன்னிக்க முடியாது என்பான். அது ஒரு வைன் போத்தல் மாத்திரமே என்று அவள் சொல்லுவாள். அப்படியான அற்பமான விடயங்களுக்கு அவனுடைய மன்னிப்பு அவளுக்கு தேவையில்லை. அவன் வேறு ஏதாவது சொல்லுவான். அப்போது எமி அவர்களை நிறுத்தி விடுவாள். டியானாவைப் போல அவள் புயல் ஓயும் வரை பொறுத்திருப்பவள் அல்ல. ஏன் நீங்கள் விவாதிக்கிறீர்கள் என்று எமி சொல்லுவாள். ரிக் தன் குரலை மென்மையாக்கி தாங்கள் இருவரும் வளர்ந்தவர்கள் போல கலந்துரையாடுவோம் என்று சொல்லுவான். எதை பற்றி என்று அம்மா கேட்டாள். எங்களிடம் இருக்கும் அடிப்படை வேறுபாடுகளை பற்றி என்பாள் மின். நீங்கள் மனவிலக்கம் செய்ய போகிறீர்களா என்று கேட்பாள் எமி. இல்லவே இல்லை என்று இருவரும் சேர்ந்து சொல்வார்கள். இந்த காட்சியை திரைப்படங்களில் மின் பார்த்திருக்கின்றாள். ஆனால் அது தன் குடும்பத்தில் கடைசி வரை நடைபெறாது என்று நினைத்திருந்தாள். அவளும் ரிக்கும் ஒருவரை ஒருவர் பற்றி மிகுந்த கற்பனையுடன் மனம் முடிக்கவில்லை. ஒரு வகை மிகு கற்பனையுடன் ஒரு திருமணம் ஆரம்பிக்கவில்லை என்றால் அதில் காதலுக்கு ஒரு இடம் இருக்கிறதா? அவள் இருவரும் யதார்த்தவாதிகள். திருமணம் ஒரு காலநிலை போன்றது. அதை கட்டுப்படுத்தவோ மாற்றவோ ஆசைப்படாமல் அதில் வாழ்ந்தார்கள். காலநிலை பற்றி முன்மதிப்பீடு செய்ய இருவருக்கும் நன்றாகவே தெரியும். பேராசிரியரை சந்தித்த சில கிழமைகளின் பின்னர் அமெரிக்காவில் வேலை பார்க்கும் ஓர் இளைஞன் தன் வீட்டுக்கு வந்திருந்தான். அவனை பார்ப்பதற்கு அவன் விரும்புவதாக இருக்கிறான் என்று அவனுடைய தாய் சொன்னாள். இந்த முறை அவனுடைய பெற்றோரை பற்றி அவனிடம் நான் கேட்டேன். அவர்கள் எங்களைப் போன்றவர்கள்தான், அறிவாளிகள் இல்லை என்றாள் தாய். அஞ்சல் விளம்பர மணமகள் தேவை என்ற விளம்பரத்து பெண் போல மின் தன்னை பற்றி எண்ணிக்கொண்டாள். அதன் பின் அவளும் ரிக்கும் நீண்ட தூரம் காதல் தொடர்பிலே இருந்தார்கள். 8 மாதங்களாக கடிதங்கள் எழுதினார்கள். தொலைபேசியில் பேசினார்கள். அவள் அவனை வெறுக்கவில்லை. ஆனால் அவன் எழுதிய கடிதங்களை திரும்ப திரும்ப வாசிக்கவில்லை. அவற்றில் அடிக்கடி அறிவுரைகள் பட்டியலிடப்பட்டிருந்தன. ஆள் பாதி ஆடை பாதி என்று ஒரு கடிதத்தில் எழுதியிருந்தான். அதை பற்றி விளக்கியும் இருந்தான். வணிக பெயரிட்ட ஆடைகள், காலணிகள் உன்னுடைய அந்தஸ்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும் என்றான். எவனும் பணக்காரனாக வருவதற்கு முயற்சிக்காமல் இருந்தால் அவன் வெட்கப்பட வேண்டும் என்று இன்னொன்றில் எழுதியிருந்தான். முக்கியமாக அமெரிக்காவில் ஆங்கிலம் படிக்கச் சொல்லியும் கணித திறன்களை வளர்க்கச் சொல்லியும் தொலைபேசியில் தூண்டிக்கொண்டே இருந்தான். அவனுடைய திட்டம் அவளை ஒரு சமூக கல்லூரியிலே கணக்கியல் வகுப்பிலே சேர்த்து விடுவதே. அதன் பின் நல்ல ஓய்வூதியத்துடன் உள்ள அரச வேலையொன்றை எடுப்பது. அவளிடம் லட்சியமும் திறமையும் இருந்தால் நல்ல சம்பளம் கொடுக்கும் ஒரு நிறுவனத்தில் சேர்த்து விடுவது. ரிக் மின்னுடைய பின்னணியை கொண்ட குடும்பத்திலே இருந்துதான் வந்தான். அவனுடைய தந்தை நகராட்சி குளியல் இல்லத்திலே கொதிகல நரையிலே வேலை செய்தார். அவனுடைய தாய் உயர்நிலைப் பள்ளி சிற்றுண்டி சாலையிலே வேலை செய்தாள். ரிக்கும் நடுப்பள்ளி படித்த பிறகு அவனுடன் சிறு வயதிலே படித்த நண்பர்களைப் போல ஒரு தொழிற்சாலையிலே தொழிற்பயிற்சி எடுத்திருக்கலாம். அந்த பாதையில் செல்லாமல் தடுத்து அவனுடைய 5ஆம் வகுப்பு ஆசிரியர் ரிக் மின்னுக்கு அந்த கதையை ஒருமுறை தொலைதூர தொலைபேசியில் உரையாடலின் போது சொல்லியிருக்கின்றான். பின் பலமுறை அவளுக்கு குழந்தைகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கின்றான். அந்த கதையில் ரிக்கும் அவனுடைய சில நண்பர்களும் ஒரு நாள் பின்மதியம் பள்ளிக்கூடம் போகாமல் மட்டமடித்திருக்கிறார்கள். அடுத்த நாள் ஆசிரியர் அவர்களுக்கு வழக்கம் போல மேலதிக வேலை கொடுக்காமல் வகுப்பின் முன்னால் நிற்கச் சொல்லியிருக்கிறார். இன்னும் 20 அல்லது 30 ஆண்டுகளில் இவர்கள் என்னவாக இருப்பார்கள் என்று கற்பனை பண்ணச் சொல்லி மற்றைய மாணவர்களை கேட்டிருக்கின்றார். இவரும் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தபோது ஆசிரியர் மாணவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார். கோடை காலத்தில் சந்துகளிலே குந்திக் கொண்டிருப்பவர்கள் போல இருப்பார்கள். சட்டை போடாமல் அரைப்பட்டிக்கு மேலாக வயிறு பிதுங்க, பியர் அல்லது சிகரெட் கைகளில் இருக்க, செய்வதற்கு வேறொன்றுமில்லை, தாங்கள் ஏதோ வெட்டி விழுத்தியவர்களைப் போல நினைத்து கொண்டு தங்கள் மனைவிமாரையும் பிள்ளைகளையும் ஏசிக் கொண்டிருப்பார்கள். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பார்த்து வெட்கப்படாமல் இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து வெட்கப்படுவார்கள். நான் உறுதியாக சொல்கின்றேன். ரிக் தன் கதையை ஆசிரியரின் மேற்கோளை கூறி முடிப்பான். ஆனால் அந்த கதையில் இன்னும் மிச்சம் இருக்கிறது என்று மின்னுக்கு தெரியும்.
அவனுடைய தந்தையும் சந்திலே குந்திக் கொண்டிருந்தவர்களில் ஒருத்தர். அவளுடைய தந்தையும் அப்படி அவள் விவரித்திருக்கலாம். அவளும் அப்படியான ஒருத்தரை மனம் முடித்திருக்கலாம். அவள் பீஜிங்கில் தங்கியிருந்திருந்தால் மிகை கற்பனை என்ற ஒன்றல்ல என்றால் அதை தவறு என்று சொல்ல முடியாது. ரிக் அவளுக்கு வேறு மாதிரியான வாழ்க்கையை காட்டியிருக்கின்றான். அவளும் அவனுக்கு சந்ததியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றாள். அவர்கள் அவனை போற்றி வணங்குகின்றார்கள். மின்னுக்கும் ரிக்குக்கும் மனம் முடிப்பதற்கு தொலைபேசியில் ஒப்புக்கொண்ட போது அதிலே அவள் உறுதியாக இருக்கிறாளா என்று அவளுடைய தாய் கேட்டாள். மின் தான் உறுதியாக இருப்பதாக பொய் சொன்னாள். அவள் தன் தீர்மானத்தை தெளிவாக எடுப்பதற்கு காரணமும் திருமணத்தை பற்றிய கதையை ரிக் எடுப்பதற்கு முன் பேராசிரியர் அவர்களை பார்ப்பதற்கு வந்திருந்தார். அப்போது அவளுடைய தாய் தன் செய்தித்தாள் விற்பனை நிலையத்திலே இருந்தாள். மின் வீட்டிலே இருந்தாள். மின் கதவை திறந்தபோது ஆசிரியர் அடுக்ககத்திற்குள் உள்ளே நுழைந்தார். அவரை அவள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது போல அவர் உள்ளே வந்து பழைய தளபாடங்களையும் 12 அங்குல கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி பெட்டியையும் கூர்மையாக பார்த்த பின் அவளை பார்த்தார். உன்னுடைய அழைப்பை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்றார். உன்னுடைய வாக்குறுதியை நீ காப்பாற்ற தவறிவிட்டாய். அவரை தான் சந்திக்கவே இல்லை என்று நடிப்பது குழந்தை பிள்ளைத்தனமாக இருக்கும் என்று அவளுக்கு தோன்றியது. அவர் தந்த புத்தகங்களை தான் இன்னும் வைத்திருப்பதை அவர் மறந்திருப்பாரா என்று நினைப்பதும் குழந்தை பிள்ளைத்தனம். மின் அந்த புத்தகங்களை செய்தித்தாள்களுக்கு அடியிலே எடுத்துக்கொண்டு பொருத்தமான மன்னிப்பை கேட்பதற்கு முயன்று கொண்டிருந்தாள். ஆனால் அதை கேட்பதற்குள் அவர் இடையிலே புகுந்து, ஒழுங்கான ஒரு நேரத்தில் நாங்கள் சந்தித்து என்னிடம் ஆங்கிலத்தை நீ கற்கலாம் என்று சொல்வதற்காக வந்தேன் என்றார். மின் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அது தேவையில்லை என்று சொன்னாள். ஏன் தேவையில்லை? நீ தரமான இடத்தில் வளர்க்கப்படாததால் உனது தரத்தை குறைக்க தேவையில்லை. நான் உமது மகனுக்கு சரியான சோடி இல்லை என்று நீங்கள் தீர்மானித்ததாக நான் எண்ணியிருந்தேன் என்றாள் மின். நான் இப்போது என் மனதை மாற்றிவிட்டேன். நீயோர் அரும்பச்சை கல் போன்றவள், அனுதாபம் குறைந்தவள். உன்னை ஒரு சாதாரண கல் என்று நினைக்கலாம். ஆனால் நீ அப்படி இல்லை. என்னை போன்ற ஒருவருக்கு உன்னுடைய மதிப்பு தெரியும். என்னால் உன்னை ஒரு பளபளப்பான தலை சிறந்த படைப்பாக ஆக்க முடியும் என்றார். மின் பின்னால் சென்றாள். பேராசிரியர் இன்னும் கிட்ட வந்தார். அவருடைய கை அவளுடைய தோளில் இருக்க, பெருவிரல் அவருடைய கழுத்தெலும்பை தொட்ட வண்ணம் இருந்தது. உனக்கு புரிகிறதா? உனக்கு நான் எவ்வளவோ செய்ய முடியும் என்றார். மன்னிக்க வேணும், உங்கள் உதவி எனக்கு தேவையில்லை. ஏன், என்னுடைய பட்டதாரி மாணவர்கள் கூட இத்தனை கவனத்தை என்னிடமிருந்து பெறுவதில்லை. மின் தன் தலையை ஆட்டினாள். அவருடைய விரல்கள் அவளுடைய தோள்களை இறுக பிடித்திருந்தன. நான் இப்போது ஒருவரை காதலிக்கிறேன் என்றாள். என்ன, 2 மாதத்திற்கு முன்தானே நீ என் மகனை மணமுடிக்க ஒப்புக்கொண்டாய். நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏன், என்னை எதற்காக சந்தித்தாய்? நீ காதலிக்கும் அவன் யார்? நீ அமெரிக்காவுக்கு போக நான் உதவி செய்வேன் என்பதில் நினைவில் வைத்துக்கொள். நான் அமெரிக்காவிலுள்ள ஒருவரைத்தான் காதலிக்கிறேன். அவரை நான் மணமுடிப்பேன். அந்த மனிதரின் கண்களிலே இருந்த கோபம் அக்கறையுள்ள தந்தையின் கோபத்தை போன்றதல்ல. 19 வயதிலும் மின்னால் அதை சொல்ல முடியும். அவரிடமிருந்த மனக்கசப்பு ஒரு வஞ்சிக்கப்பட்ட காதலனுடையது. ஆக நீ என்னை உபயோகித்தாய். இப்போது என்னிலும் சிறந்த ஒருவனை கண்டுகொண்டாய். உபயோகிக்க. உன்னை போன்ற ஒரு பெண்ணிடம் கௌரவம் இருக்காது என்பது எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். வேறொரு பெண்ணாக இருந்திருந்தால் அவர் முகத்துக்கு நேரே எள்ளி நகையாடி அவரை ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லியிருப்பாள். இன்னொரு பெண்ணாக இருந்திருந்தால் அவர் கையை எடுத்தெறிந்து போக சொல்லியிருப்பாள். உங்களை நான் ஏமாற்றியிருந்தால் என்னை மன்னிக்கவும். என்னால் உங்களுக்கு உதவ முடியாது என்றாள் மின். நிச்சயமாக உன்னால் உதவ முடியும். உனக்கு இன்னும் நான் ஆங்கிலம் கற்பிக்க முடியும். நீ என்னுடைய மகனை மணம் செய்ய தேவையில்லை. என்னை வந்து சந்தி, சரி என்று சொல். அந்த வேண்டுகோளிலிருந்த உதவியற்ற தன்மை இரக்க உணர்வால் மின்னை அருவருப்படையச் செய்தது. அவர் அவளுக்கு அளித்த ஆற்றலை உபயோகிக்க விரும்பவில்லை. அது உண்மையான ஆற்றல் அல்ல. அது ஒரு கட்டுப்பாடில்லை, மோசமான கடன். அவர் தன் கண்களை அவள் மேல் பதித்த அந்த கணமே அவருக்கு அவள் ஏதோ கடன்பட்டிருக்கின்றாள். இருந்தும் அவருக்காக அவள் வருத்தப்பட்டாள். உன்னை நீயே முட்டாளாகிக் கொள்கிறாய் என்று சொல்ல வேண்டும் போல தோன்றியது. நான் ஒரு பெண், எந்த அந்தஸ்தோ முக்கியத்துவமோ அற்றவள். ஏன் உம்மை இப்படி அவமானப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள்?
பல்லாண்டுகளாக மின் அந்த கணத்தை பற்றி நினைக்காமல் இருக்க முயன்றாள். ஆனால் அந்த மனிதரின் மின்னஞ்சல் வந்தபோது தன்னைத்தானே முட்டாளாக்கி கொண்டவர் அவரல்ல, நீதான் என்று அவளுடைய இளம் சுயத்திற்கு சொல்ல உந்துதல் வந்தது. நீதான் மனம் முடிக்க அவசரப்பட்டாய். ஏனென்றால் முட்டாள்தனமாக அப்படி நடக்க மாட்டாத ஒருவரை மனம் முடிப்பது நல்லது என்று நினைத்திருந்தாய். கண்களிலே அப்படியான வெறித்தனமான பார்வை இல்லாத ஒருத்தர் தான் சரியான கணவன் என்று நீ நினைத்தாய். ஆனால் திருமணம் என்பது ஒரு வகையான நோய். அதற்கு ஒப்புதல் அளித்தது நீ. ஏனென்றால் மனம் முடித்தால் இருவரும் ஒன்றாகவே அந்த நோயிலிருந்து மீளலாம் என்று நினைத்தாய். அதிலே சிலர் வெற்றி பெறுகின்றார்கள், சிலர் தோற்கின்றார்கள். ஆனால் இருவரும் தனித்தனியான துன்பத்திலே இருக்காமல் நல்லதே நடக்கும் என்று நம்ப முடியாது. இங்கே பார், சிறுமிகளுடன் நான் அரசியல் கதைக்க விரும்பவில்லை. இரட்டையர்கள் படுக்கைக்கு போன பின் ரிக் மின்னுக்கு சொன்னான். மின் அதற்கு பதிலளிக்கவில்லை. என் குழந்தைகளை இடதுசாரி முட்டாள்தனத்திற்கு உட்படுத்த நான் விரும்பவில்லை. அதே உரையாடல் சாண்ட்ராவின் வீட்டிலும் நடைபெற்றது. ஆனால் அங்கே அது மேலும் சூடான சண்டையாக நடக்கும். மிகு உணர்ச்சியான சொற்கள் எறிகுண்டுகள் போல இங்கும் அங்கும் எறியப்படும். இருந்தும் சாண்ட்ரா சாக்கிடமிருந்து மனவிலக்கு பெறாமல் இருந்திருந்தாள். மின் ரிக்கிடமிருந்து மனவிலக்கு பெறாமல் இருப்பது போல. ஒரு பதிவுக்காக சொல்லி வைக்க விரும்புகிறேன் என்று ரிக் தொடர்ந்து சொன்னான். உன்னை யாராவது யாருக்கு வாக்களித்தாய் என்று கேட்டால் நீ ட்ரம்புக்கு என்று சொல்ல வேண்டும். அல்லது அதை சொல்ல விரும்பாவிட்டால் நான் வாக்களிக்கவே இல்லை என்று சொல் என்றான். ஒரு கணம் மின் பழிவாங்குகின்ற மகிழ்ச்சியை உணர்ந்தாள். அவனை பற்றிய உண்மையை சிறுமிகள் ஏற்கனவே உலகத்திற்கு சொல்லாமல் இருக்க தெரிந்திருக்கிறார்கள். ஒரு சில ஆண்டுகளில் அவர்கள் 13 வயதை அடைந்து விடுவார்கள். எமி எளிதிலே அமைதியாக இழக்கின்றவள். தன் மனநிலைகள் அவளால் மறக்க முடியாது. டியானா நாணம் கொண்டவள். ஆனால் அவள் தன் தந்தையின் அதிகாரத்தை சீர்குலைக்க நினைத்தால் அதை சாமர்த்தியமாக செய்வாள். அதே நேரம் பேரழிவுடன் செய்யக்கூடியவள். இரட்டையர்கள் வளர்வதற்காக சற்று பொறுத்திருந்தால் அவற்றை பார்க்கலாம். மின்னின் தந்தை இறந்த பின் அவருடைய தாயார் இப்படித்தான் உணர்ந்திருப்பாள். குழந்தைகள் வளர்ந்ததும் எங்களால் தீர்க்க முடியாத இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வார்கள் என்று. அவர்களால் தீர்க்க முடியாத புதிய பிரச்சனைகளையும் அவர்கள் எதிர்கொள்வார்கள். தீங்கு செய்யாத அந்த மனிதர் இறப்பதற்காக நீ காத்து கொண்டிருக்கலாம். அவர் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருந்தால் அவர் தன் பிடியை தளர்த்த மாட்டார். மீண்டும் தொடர்பு கொள்ள என்று பேராசிரியர் தன் முதலாவது மின்னஞ்சலை ஆரம்பித்தார். அதை அவர் அனுப்பிய போது மேக்ஸ் தொடக்க பள்ளியிலே படித்து கொண்டிருந்தான். அமெரிக்காவுக்கு குடிவந்து 10 ஆண்டுகளின் பின் கோடை காலத்தில் பீஜிங்குக்கு முதலாக சென்றபோது மின்னுடைய பழைய அடுக்கக கட்டிடத்திற்கு எந்த காரணவுமின்றி திடீர் மனப்போக்கின் காரணமாக அங்கே வந்ததாக சொன்னார். ஆச்சரியப்படும் வகையிலே அந்த கட்டிடம் இடிக்கப்படாமல் அப்படியே இருந்தது. அங்கேதான் அவருடைய தாயார் இன்னும் வசித்து வந்தாள். தொலைந்து போன சிநேகிதியுடன் திரும்பவும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று எல்லா அறிகுறிகளும் என்னை நம்ப வைத்தன என்று எழுதினார். தனிமையின் காரணமாகவோ கடந்த கால ஏக்கம் காரணமாகவோ அவர் எழுதியிருந்தார் என்று மின் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அவரை அகற்றிவிடும் எண்ணத்திலும் அன்பினாலும் அப்படி எண்ணியிருந்தாள். அமைதியாக இருக்க வேண்டியதே அவள் செய்ய வேண்டியது. அந்த அமைதியை உறுதியுடன் காத்து வந்தாள். ஆனால் அது அவளுக்கு எந்த மேன்மையையும் தரவில்லை என்பது அவளுக்கு புரிந்தது. அடுத்த மாதமும் அதற்கு அடுத்த மாதமும் அவர் இன்னொரு மின்னஞ்சலை அனுப்பினார். தான் நினைத்த பெண் தன்னிடமிருந்து எப்போதுமே தூரத்தில் இருக்கவில்லை என்று அவளுக்கு நினைவூட்டினார். அவருடைய கற்பனையில் அவள் இன்னும் இளமையாகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கின்றாள். அவளுடைய அமைதி அவருடைய எல்லையற்ற கற்பனையை தடுத்து நிறுத்த முடியாதிருந்தது. அன்றிரவு மின்னால் தூங்க முடியாமல் இருந்தபோது அந்த மனிதர் முதல் நாள் அனுப்பிய மின்னஞ்சலை திறந்து பார்த்தாள். பின் அதை அவராலே எளிதாக வாசிக்க இயலும் என்பதால் பெரிய எழுத்திலே தட்டச்சடித்தாள். தயவு செய்து எனக்கு எழுதுவதை நிறுத்து. திரும்பவும் சிந்தித்து அதை அழித்துவிட்டு நாசமாக போ என்று எழுதினாள். நன்றி.